இருக்கும்படி விரும்புகிறார். ஆமென். நம்முடைய இருதயத்தில் உள்ள சிங்காசனத்திலே இயேசு உட்கார்ந்து இருக்க விரும்புகிறார். ராஜாதி ராஜாவாய், ஆராதிக்கப்படுகிற தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தராக இயேசு இங்க வீட்டு இருக்க விரும்புகிறார். அந்த இடத்துல நாம ஏதோ ஒரு பொருளை தூக்கி வச்சுட்டோம்னா அவர் சொல்றார், நான் எரிச்சல் உள்ள தேவனா இருப்பேன், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் சொல்றார். பொருளாசைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை. பொருட்கள் மேல, பணத்தின் மேல, சொத்துக்கள் மேல, எதன் மேலையும் ஒரு ஆசை வைக்க கூடாது. அது சிம்பிள். என்னன்னா, சொத்து, பணம், பொருள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எதையும் நம்முடைய உள்ளத்திலே சுமக்க கூடாது. தேவ பிள்ளைகளே, இந்த எப்ராயிமுடைய அடுத்த தோல்விக்கு காரணம் விக்கிரகத்தோடு அவன் சேர்ந்து விட்டான். அங்கே அவனுடைய மனம் ஒட்டி விட்டது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி விட்டான். இன்றைக்கு யார் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டும்தான் தேவன், அதுக்கு பிறகு தேவனை விட்டு விலகி உங்கள் உலக வேலையோடு, உலக பொருளோடு, பணத்தோடு மட்டும் ஒட்டி கொண்டிருந்தா நீங்களும் ஏறக்குறைய விக்கிரக ஆராதனை தான். கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் ஸ்பெஷலா சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவனோடு நான் எனக்கு ஒட்டுதல் உண்டு. பாடுவேன், ஆராதிப்பேன், பிரசங்கம் கேட்பேன், ஆராதனைக்கு போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த தேவன் அங்க விட்டுட்டே போயிருவேன். அப்புறம் என் இஷ்டம் போல எல்லாம் உலகத்தோடு உலகமாய் அங்கேயே ஒட்டி கிடப்பேன். தேவனை பற்றி நினைவும் வராது. தேவனை பற்றி தேவனோடு ஜெபிக்கிறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை. எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தால் அதுவும் விக்கிரக ஆராதனைக்கு நேரம் உங்களை கொண்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். தேவனை விட்டு பிரிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். கவனித்துக் கொள்ளுங்கள். அதுபோல ஒரு சங்கடமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 மணிக்கு ஆராதனை தொடங்குது. அநேகர் வருகிறது 9, 9:30. ஆராதனை என்பதே உங்களுக்கு இல்லை. ஞாயிறு ஆராதனைக்கு போயிட்டு வரேன்னு நீங்க சொல்ல முடியாது. ஞாயிறு செய்திக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல முடியும். நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? இப்போ ஒரு பிரசங்கம் இங்க நடக்குது, அந்த செய்திக்கு வந்துட்டு போறீங்க. செய்தி மட்டும் போதுமா வாழ்க்கையிலே? ஆராதனை இங்கு நீங்க கூடி வந்து ஆராதித்தீர்களா? தேவனை நோக்கி தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? இது பெரிய தவறாக இருக்கிறது. அதனால் நாம் அதை திருந்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதுல நீங்கள் உங்களுடைய வீட்டு வேலைகளை சொல்லுவீர்கள், பல காரியங்களை சொல்லுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. கரெக்டா ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆராதனையில இருக்கணும். பாடல், ஆராதனை, செய்தி எல்லாம் நமக்கு கிடைக்கணும். அப்பதானே தேவனோடு நாம நெருங்கி வர முடியும். தேவ ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். அந்த தேவ உறவிலே நிற்க முடியும். இல்லைன்னு சொன்னா இவ்வளவும் கிடைக்கிற பாக்கியத்தையும் நாம பாதி தான் அனுபவிக்கிறோம், கொஞ்சம் தான் அனுபவிக்கிறோம் சொன்னா எப்படி நாம வளர முடியும்? எனவே இதை சிந்தியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேவனை விட்டு விலகுனா அடுத்த சைடு விக்கிரகம் தான். பொருளாசை அல்லது இந்த மாதிரி விட்ட ஏதோ ஒண்ணு மனசை ஏறிடும். அதனால தேவனோடு ஒட்டி இருக்கும் வரைக்கும் தான் தேவன் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இனி ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஓசியா 5:11 வாசிங்க. எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். இங்க பாருங்க, அவன் தகாத கற்பனையில் மனம் போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகாத கற்பனை. கற்பனை என்பதுக்கு தமிழ் கற்பனை என்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று கமாண்ட்மெண்ட், இன்னொன்று இமேஜினேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டுமே பொருந்தும். தகாத கற்பனை, தேவையில்லாத கட்டளைகள், தேவையில்லாத சட்டங்கள், பாரம்பரிய சட்டங்கள், இவைகளில் மனசு வைத்து போய்விட்டான். அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னொன்னு, இந்த தேவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறதும் நாம் ஜெயமெடுக்க வேண்டிய இடத்தில் ஜெயமெடுக்க முடியாது போறதுக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், தேவனுடைய வசனத்தின் ரகசியத்தை விட்டுவிட்டு தகாத கற்பனைகள் ஆகிய சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள், நாங்கள் பழகினது இதுதான் நாங்கள் கற்றுக்கொண்டது என்று சொல்லி அந்த ஒருவித சட்டத்திட்டம் பாரம்பரியத்துக்குள்ளே நிற்கிறது. அர்த்தமில்லாத சட்டங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய செய்வார்கள். பொதுவா நிறைய மார்க்கங்களுடைய தோல்வி இங்கதான் இருக்கிறது. கிறிஸ்து மார்க்கத்தில் இத்தனை சபை பிரிவுகள் வர காரணம் என்ன? டினாமினேஷன்ஸ் ஆஃப்டர் டினாமினேஷன்ஸ் வர காரணம் என்ன? ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுத்து கர்த்தர் எழுப்புவார், நல்லா வருவார்கள். ஒரு இடம் வரும் பொழுது இதுதான், இதுக்கு மேல தேவனுடைய சத்தியத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்,
பரிசுத்தாவியானவர் தருகிற இந்த புதிய வெளிச்சத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அங்கே பாரம்பரியமா பிடிபட்டு நிற்பார்கள். அதுக்கு பிறகு வளர்ச்சி இல்லை. அதனால கர்த்தர் அடுத்ததை எழுப்புகிறார். இப்படித்தான் எழும்பி வருகிறது. சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தும் பொழுது, அந்த தேவன் வேத வசனத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஆவியானுடைய நடத்துதல்ல நம்ம போக வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல கட்டுப்பட்டு இதுதான் அது கிடையாது அப்படி சொல்லக்கூடாது. பைபிள் எடுத்து பார்க்கணும். பைபிள் தான் நமக்கு சட்ட புஸ்தகம். அந்த பைபிள் எடுத்து உபதேசம் என்ன, எப்படி நான் வாழணும், எப்படி நான் நடக்கணும், அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபதேசத்தை யாரும் மாற்ற முடியாது. நடைமுறை நிர்வாக ஒழுங்குகள் அதெல்லாம் நம்ம தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் உபதேசம் என்பது யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. பைபிள் சொல்லுகிறது தான் உபதேசம். அல்லேலூயா. இதை எல்லா தேவ பிள்ளைகளும் நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த தேவையில்லாத இந்த கற்பனைகள் வந்துட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேடிக்கையா ஒன்று சொல்லுவாங்க, எப்படி சடங்காச்சாரங்களும் பாரம்பரியங்களும் உலகத்துல வருது என்பதற்கு வேடிக்கையா சொல்வார்கள். ஒரு குருவும் அவருடைய சீஷர்களும் இருந்தாங்களாம். இந்த குரு அவருடைய குருமடத்துல என்ன பண்ணுவாராம், டெய்லி பூஜை நடத்துவாராம். அப்ப இவர் பூஜை நடத்திட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த குருமடத்துல எலி பெருகிட்டு, எலி தொல்லை. எலி வந்தா தெரியுமில்ல, வீட்டுல எப்ப எங்க குதிக்கணும்னே சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோனும் அதுக்கு தெரியாது, நம்ம தூங்கிட்டு இருக்கோனும் தெரியாது, அது பாட்டுக்கு அங்கங்க ஓடும். இது மாதிரி இதை பூஜைக்கு இடையில குதிச்சிடும். பூஜை இவர் நல்லா செஞ்சுட்டே இருக்கும்போது இடையில எலி குறுக்க டிஸ்டர்ப் பண்ணிடும். தொல்லை தாங்க முடியல. அப்ப அன்னைக்கு குருவும் சீஷர்களும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், நம்ம குருமடத்துல ஒரு பூனையை வாங்குவோம், பூனையை வாங்கணும்னு சொல்லி. அப்புறம் பூனையை வாங்கினார். பூனை ஒவ்வொரு எலியை அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு, பிரச்சனையே இல்லை, இப்போ ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்போ பூனையை எல்லாரும் ரொம்ப அன்பு செலுத்தினார்கள். இந்த பூனை வந்துதான் எங்களை காப்பாற்றிச்சு, எலி தொல்லையிலிருந்து எங்களை காப்பாற்றி. அடுத்து இப்ப என்னன்னா, பூனைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்த உடனே இப்ப பூனை குறுக்க வருது. பூஜைக்கு இடையில யார் வரா, இப்போ பூனை விளையாட ஆரம்பிக்குது இடையில. இப்ப அடுத்த குழப்பமா ஆயிடுச்சு. பூனை வந்தது நன்மை, எலிய ஒழிச்சுது. ஆனா இப்போ எலி செய்த வேலையை யார் செய்யறா, இப்போ பூனை செய்ய ஆரம்பிச்சு. இப்ப அடுத்த ஒரு தீர்மானம் அடுத்த கமிட்டியில பாஸ் பண்ணார்கள். சரி, நமக்கு ஒண்ணு செய்வோம், பூனையை விட்டா எலி வந்துடும், விடவும் வழி இல்லை. உதவி செய்த பூனையை அடிச்சு துரத்த முடியுமா? அப்ப பூஜை தொடங்கும் முன் பூனையை இந்த 3ஆம் தூணில் கட்டி வைக்க வேண்டும். எழுது, சட்டம் எழுது. ரைட். பூஜை தொடங்கும் முன் பூனையை 3ஆம் தூணில் கட்டி வைக்கணும். இப்படி அகவர தொந்தரவு இல்லாம நடந்து கொண்டிருந்தது. பிறகு குரு மரிச்சிட்டார். குரு என்ன செய்தாரு, செத்து போனார். இன்னொரு குரு வந்தார். அங்க நடந்துட்டே இருக்குது. அப்புறம் இந்த பூனை திடீர்னு செத்துருச்சு. பூனை செத்த உடனே இப்ப பெரிய ப்ராப்ளம். பூஜை எப்படி நடத்துது, பூஜை எப்படி நடத்துது, ஏன் பூஜை நடத்துறதுக்கு என்ன? அப்போ சட்டம், பூனையை பிடிச்சி 3ஆம் தூணில் கட்டாமல் பூஜை தொடங்க முடியாது. இப்ப எப்படி பூஜை நடத்து? அப்போ ஒரு புதிய பூனையை வாங்குங்க. புதிய பூனையை வாங்கி கொண்டு 3ஆம் தூண்ல கட்டிட்டு தான் என்ன தொடங்க முடியும், இல்லாட்டா பூஜை என்ன செய்ய முடியாது. இதுதான் பாரம்பரியம்னு சொல்றது. இந்த பாரம்பரியம் எப்படி வந்து பாத்தீங்களா? இதே மாதிரிதான் சபைகளிலும் கூட எல்லா இடங்களும் ஏதோ ஒரு அவசரத்துக்காக ஒரு தேவைக்காக ஒரு காரியங்களை செய்வார்கள். அதை பிறகு அங்க பிடிச்சிருவார்கள். பூனை இல்லாம பூஜையே இல்லை. இப்படியா நிறைய பாரம்பரியம். அதனாலதான் சொல்றது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாற்றம். மாற்ற வேண்டியதை என்னதான் செய்யணும், மாற்றணும். உபதேசத்தை மாற்றக்கூடாது, ஆனா ஒழுங்குகளை என்ன செய்யத்தான் அமைக்கணும், அர்த்தத்தோடு ஞானத்தோடு செய்யத்தான் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் எல்லா பாரம்பரியமும் இன்றைக்கு எவ்வளவோ சபைகள், மிஷனரிகள் தியாகமாய் ஆரம்பித்து நடத்தின சபைகள் எவ்வளவு வளர்ந்து எவ்வளவு பொருளாதார ஆசீர்வாதம் பெற்று இன்றைக்கு பெரிய பெரிய டினாமினேஷன்ஸா நிக்குது. ஆனா கர்த்தர் அவைகளை பயன்படுத்த முடியாமல் அவைகள் தங்களை கட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டன. கர்த்தருடைய வேலையை அதை கொண்டு செய்ய முடியல. காரணம், இவர்கள் பூனை கட்டி இல்லாம இப்ப பூஜை நடத்த மாட்டோம் நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே நிலை நமக்கும் வரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நாமளும் பல தலைமுறைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எப்பொழுதுமே பைபிளை தான் நம்முடைய அடிப்படையாக வச்சிருக்கணும். உபதேச காரியங்களிலே வேற மனுஷ கற்பனையான உபதேசங்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் புகுத்தக்கூடாது. புகுத்துனா இதுதான் வரும். பிறகு கர்த்தருடைய கிரியை செய்ய முடியாத சபைகளாக நம்மளையும் ஆண்டவர் வச்சுட்டு இன்னொன்னு உருவாக்குவார். பிறகு அந்த நிலைக்கு ஆளாக கூடாது. அல்லேலூயா. சரி, இப்படி இந்த தகாத கற்பனைகள், வேண்டாத கட்டளைகள், சட்டதிட்டங்கள், இன்னொன்னு அதையும் சேர்த்து சொல்றேன், இமேஜினேஷன்ஸ்.
நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிற கற்பனைகள் உண்டு, நிறைய கற்பனை ஓடிட்டு இருக்கு. கற்பனை, நம்முடைய கற்பனா சக்தி ஒண்ணு இருக்குது. மனுஷன் எதையும் சிந்திப்பான். இங்கே இருப்பான், சந்திரன்ல நிக்க மாதிரி சிந்திச்சிருவான், அதுக்கு தடையே கிடையாது. சூரியனுக்குள்ள இருந்த மாதிரியும் சிந்திச்சிருவான், அந்த சூடு அவனுக்கு கற்பனையை ஒன்னும் செய்யாது. அப்படி சிந்திக்கக்கூடிய மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த கற்பனை நல்ல கற்பனையா இருந்தா மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், தகாத கற்பனையா இருந்தா அவன் வாழ்க்கை தகாததா போகும். சிலர் இந்த சிந்தனை வாழ்க்கையில, இந்த கற்பனை வாழ்க்கையிலே அசுத்தத்தையே அசைபோட்டு கொண்டிருப்பார்கள். அவங்க வாழ்க்கையே அசுத்தமாக போய் நரக பாதாளத்தில் முடிவடைவார்கள். தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். தனிமையில் இருக்கும் பொழுது உங்கள் சிந்தனையில எது ஓடுகிறதோ அதுதான், அந்த அளவில் தான் நீங்க போக முடியும். எனவே தனிமையிலே இருக்கும் பொழுது நமக்குள் எழும்புகின்ற கற்பனைகள் நல்ல கற்பனைகளா இருக்கட்டும், தகாத கற்பனைக்கு இடம் கொடுக்க கூடாது. சில தனிமை இருந்தாலே பழிவாங்கும் சிந்தை தான் ஓடிக்கிட்டே இருக்கும், ரீல் ஓடின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னால என்னைய பிடிச்சு நிறுத்தி ஜங்ஷன்ல இவன் இப்படி ஒரு வார்த்தை கேட்டான், இவனுக்கு என்ன செய்யலாம், இவனுக்கு என்ன செய்யலாம். 15 வருஷமா இந்த சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் நடக்குதும். நான் சொல்றதெல்லாம் இது இல்ல, உண்மையான காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய ஓடிக்கொண்டே இருக்கும். சில காரியங்கள் அங்கே பார்த்தோம், பார்த்த இடத்துல விட்டுட்டு போகணும். ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம், செய்த இடத்துல விட்டுட்டு போகணும். அதை திரும்ப இருதயத்துல, சிந்தனையில, கற்பனையில வச்சு சுத்தி வச்சிருந்தா ரொம்ப கேடா இருக்கும். நிறைய பிள்ளைகளுடைய படிப்பு மோசமா போக காரணம், நான் எந்த விளையாட்டுக்கும் எதிராளி கிடையாது, எல்லா கேம்ஸும் எல்லா ஸ்போர்ட்ஸும் நல்லது. ஆனா இந்த கிரிக்கெட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கும் நான் எதிரி கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு தான் கிரிக்கெட். ஆனால் இந்த கிரிக்கெட் என்பது மட்டும் என்ன செய்யணும்னா தலையில ஏறி உட்கார்ந்துரும். ஏன்னா அது அங்க பார்த்தாச்சு, இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சாச்சுன்னு சொன்னா பிறகு அவங்க விளையாடிட்டு போயிருவாங்க. ஆனா இங்கேயே விளையாடிட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ளே பேட்டிங் பண்ணிட்டே இருப்பான், மனசுக்குள்ளே பவுலிங் பண்ணிட்டே இருப்பான். இப்படி எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க தெரியுமா? படிப்பை தொலைச்சிருக்காங்க. சிந்தனையில ஃபுல்லா அந்த கிரிக்கெட் ஓடிட்டே இருக்கும், மற்றதும் ஒருவேளை ஓடுமா இருக்கும். எனக்கு இந்த அனுபவத்தை கடந்து வந்ததுனால இதை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆனா கர்த்தர் கிருபையா அதுல இருந்தெல்லாம் வெற்றி தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அப்புறம் பைபிள் வசனத்தை நம்ம சிந்திக்கணும். இந்த கிரிக்கெட் மேட்ச், நான் மனசுல எத்தனையோ கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடத்திடுவேன். நாங்க ஸ்கூல்ல போயிருந்தா இதே தான், புக் கிரிக்கெட்னு ஒண்ணு உண்டு, அங்க ஒரு விளையாட்டு நடக்கும், பாடம் கவனிக்க மாட்டாங்க. இப்படி படிப்பை தொலைக்கின்ற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு, எத்தனையோ பிள்ளைகள். தயவு செய்து தகாத கற்பனைக்கு இடம் கொடுக்காதுங்க. வாழ்க்கை ஃபியூச்சர் பாதிக்கப்படும். படிப்பு இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு உயர்வு இல்லை, பதவி இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வராது, கஷ்டப்படுவீர்கள். எனவே படிப்பு மற்றும் எந்த காரியம், வேலை செய்யறவங்களும் அப்படிதான், வேற நினைவோட வேலை செய்தீங்கன்னா உங்க வேலையில ஜெயம் எடுக்க முடியாது. நீங்க அதெல்லாம் கவனிச்சு தகாத கற்பனைகளுக்கு இடம் இல்லாமல் இருங்கள். தகாத கற்பனையினால எப்பிராயீம் தோற்று போனான், கர்த்தருடைய இருதயம் அவனை குறித்து சந்தோஷப்படுவதற்கு பதில் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்து ஓசியா 7:8 வாசிங்க. எப்ராயிம் அந்நிய ஜனத்தோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் அந்நிய ஜனத்தோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராயிம் அந்நிய ஜனத்தோட என்ன செஞ்சிட்டான்? கலந்திருக்கிறான். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். தோசை சுடுறீங்க தானே, இப்பதான் எல்லாரும் நிமிர்ந்து பார்க்கிறார், ஏதோ நல்ல காரியம் சொல்ல போறார். தோசை சுடுறீங்க தானே, அதுல அந்த தோசை கல்லுன்னு சொல்லுவோம். தோசை கல்லுல தோசையை விட்டாச்சு, விட்டுட்டு அப்புறம் அப்படி சட்டாப்ப தானே, அதை கொண்டு என்ன பண்றோம், அதை இலக்கி திரும்ப என்ன பண்றோம், திருப்பி போடுறோம். திருப்பி போட்ட தோசை தான் பிளேட்ல எடுக்க முடியும், அப்படிதானே? பிளேட்ல அது வந்தா தான் நாம சாப்பிட முடியும். திருப்பி போடாத தோசை தோசைக்கல்லோடு ஒட்டி இருக்கும், அது பிளேட்டுக்கு வராது, மனுஷனுக்கு பயன்படாது. தோசைக்கல்லு தான் அந்நிய ஜனம், பிளேட்டு தான் தேவ ஜனம். திருப்பி போடாத அப்போ எங்க ஒட்டிட்டு கிடக்கும்? அந்நிய ஜனத்தோட ஒட்டிட்டு கிடக்கும். அது தேவ ஜனத்தோடு ஒட்ட வராது, அது கர்த்தருக்கு பிரயோஜனப்படாது. வேறுபாடு இல்லாத வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளை என்று பெயர், எப்ராயிம் என்று பெயர். ஆனால் செய்யற காரியம் என்னன்னு சொன்னா, அந்த பழைய கூட்டுக்கட்டிலே இருப்பாங்க, பழைய ஃப்ரெண்ட்ஷிப், பழைய ஐக்கியம், பழைய அந்த இதிலே இருப்பாங்க, அதுல தொந்திப்பா இருப்பாங்க. அங்கிருந்தா ஆலோசனை வரும், அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தா எல்லா ஐடியாஸ் வரும். அப்போ பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது, தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. இனி நம்முடைய ஆலோசனை எங்க இருந்து வரும்? துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராதே. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய்.
இரவும் பகலும் அதை தியானித்து அதுல இருந்து தான் ஆலோசனை வரணும். வேதம் வசனம். நாம சகோதரங்க கூடி பேசும்போது வசனத்தின் அடிப்படையில பேசணும். லௌகிக காரியத்தின் அடிப்படையில, யாருடைய அனுபவத்தின் அடிப்படையில அப்படி நாம வாழ முடியாது. பைபிள் வசனத்தின் அடிப்படையிலே காரியங்களை பேச நாம கற்றுக்கொள்ளணும். அதான் திருப்பி போட்ட அப்பம். வேறுபடணும். எதை விட்டு விலகணுமோ அதை விட்டு விலகணும். அல்லேலூயா. விட்டு விலகாதபடினாலே கர்த்தருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. உன்னை பெரிய மேன்மையாக தேவன் வைத்தார், ஆனா உன்னுடைய பழைய சம்பாஷணை விட்டு நீ விலகல. பழைய நண்பர்கள், உன்னை கெடுக்கிற நண்பர்கள், அவர்களை விட்டு விலகவில்லை. அவரிடத்துல போகும் பொழுது உன்னுடைய பரிசுத்தம் கெடுகிறது. உன்மேல் இருக்கிற, உனக்குள் இருக்கிற ஜெப வாழ்க்கை நஷ்டப்படுகிறது. கர்த்தரோடு உள்ள நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அங்கே பாதிக்கப்படுகிறது. தெரிந்தும் விட்டு விலகவில்லை. பரியாசக்காரரை விட்டு விலகல, ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு விலகல, தேவையில்லாத பேச்சு பேசுறவர்களை விட்டு விலகல. விசுவாசத்தை குறைக்கிறவர்கள், கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுகிறதை தடை செய்கிற பேச்சுகள், இப்படிப்பட்ட எல்லா காரியத்தை விட்டு வேறுபடுங்க. வேறுபட்டு ஓட்டத்தை ஜெயமாய் ஓடுங்கள். அல்லேலூயா. ஆடம்பரங்களை விட்டு வேறுபடுங்கள். விலையுயர்ந்த வஸ்திரம் அணிவது, நகை நட்டுகள் எல்லாம் அணிந்து அலங்காரம் பண்றது, இதெல்லாம் விட்டு வேறுபடுங்க. இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. கர்த்தருக்கு பிரியமான அலங்காரம் மனத்தாழ்மை, நற்கிரியைகள், நற்சுபாவங்கள் தான் கர்த்தர் விரும்புகிறார். எதெல்லாம் விட்டு வேறுபடணுமோ அதெல்லாம் விட்டு வேறுபடும் ஆண்டோடைய உள்ளம் சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், ஓசியா 7:11 வாசிங்க. பேதையான புறாவை போல இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசிரியனிடத்திற்கு போகிறார்கள். இப்போ எப்ராயிம் பேதையான புறாவை போல மாறிட்டான். கபடம் இல்லாத புறாவை போல இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆனா பேதையா இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதையான புறாவை போல மாறிட்டான், அவனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்றார். என் தலையின் பலன்னு சொன்னாரு, இப்ப சொல்றாரு அவனுக்கு என்ன கிடையாது, புத்தி இல்லாத பையன் அப்படின்ட்டாரு. எவ்வளவு சங்கடமான காரியம். புத்தி இல்ல அவனுக்கு. அவன் போய் அசீரியனை கூப்பிடுறான், எகிப்தியனை கூப்பிடுறான். எகிப்து என்றால் உலகம். உலகத்தான போய் கூப்பிட்டு அவனோடு இருந்து அவன்கிட்ட ஆலோசனை கேட்டு எல்லாம் அவனுடைய சகாயத்தை நாடிக்கொண்டிருக்கிறான். உலகத்தானுடைய சகாயத்தை நாடிக்கொண்டிருக்கிறான். அசீரியனுடைய சகாயத்தை நாடிக்கொண்டிருக்கிறான். என்ன நோக்கி கூப்பிட மாட்டான். அவனுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. அவன் புத்தி இல்லாத எப்ராயிமா மாறி போனான். புத்தி உள்ளவனா இருந்தால் என்னை நோக்கி கூப்பிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகாயம் கிடைக்கும் நேரத்தில் புத்தி உள்ளவர்கள் எல்லாரும் யாரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. அதான் புத்தி, அதுதான் ஞானம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவனுக்கு புத்தி இல்லாம போச்சு, அதுதான் அவன் யுத்தத்தில் நிக்க முடியல. என்ன புத்தி, என்ன ஞானம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கிற புத்தி, வேதத்தை படிக்க வேண்டிய நேரம் வேதத்தை படிக்கிற ஒரு நல்ல புத்தி, அதுதான் உண்மையாய் புத்தியை நமக்கு வளர்த்தும். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நல்ல புத்தி உள்ளவனாக இருந்தவன் அந்த புத்தியை கெடுத்துட்டான். பேதையான புறா மாதிரி மாறிட்டான். யார்கிட்டயோ போய் அவன் என்ன செய்யறான், அவனுடைய ஆலோசனைகளை கேட்கிறான். அவளுடைய உதவிகளை போய் நாடி அங்க போய் கையேந்தி கொண்டு நிற்கிறான். அவள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுக்கு எதிரியான ஆட்கள், எகிப்தியர்கள், அசீரியர்கள். அங்க போயிட்டான். பேதையான புறா. அதனாலதான் யுத்தத்திலே தோல்வி. அதனாலதான் அவன் நிமித்தம் என் உள்ளம் கலங்கிறது. கடைசியாக ஓசியா 12:1 படிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. ஸ்தோத்திரம். எப்ராயிம் என்ன பண்ணிட்டான், காற்றை மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான். செழிப்பான மேய்ச்சல மேய வேண்டியவன் காற்றை மேய்ஞ்சிட்டு கிடக்கிறான். கொண்டல் காற்றை மேய்ஞ்சிட்டு கிடக்கிறான். பொய்ய சொல்லிட்டு இருக்கிறான். பொய் பொய் பொய், வாழ்க்கையெல்லாம் பொய், வார்த்தையெல்லாம் பொய், வாய் நிறைய பொய். இவன் யுத்தத்தில் நிக்க மாட்டான். அவன் நிமித்தம் என் உள்ள சந்தோஷப்பட முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல மேய்ச்சல், பசும்புல் மேய்ச்சல் மேய வேண்டிய ஆளு. என்ன மேய்ஞ்சிட்டு இருக்கிற, காற்றை குடிச்சுக்கிட்டு இருக்கிற. உனக்கு ஒரு புல்லும் இல்ல, காற்றை குடிச்சுக்கிட்டே இருக்கிற. என்ன சங்கடம், வெறுமையான நிலை, வறட்சியான நிலை. ஸ்தோத்திரம். பொய், சும்மா பொய். இங்க ஒண்ணு கேட்டு அங்க ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு கேட்டு இங்க ஒண்ணு சொல்றது, இல்லாததை பிணைந்து சொல்றது, சும்மா பொய். இந்த பொய்யினாலே உன் வாழ்க்கை மாயையாய் சூனியமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நீ பசும்புல் மேய்ச்சல், பரிசுத்த வேத வசனங்களின் செழிப்பான காரியங்களை மேய்வதற்கு பதில் சும்மா கட்டுக்கதைகளும் சும்மா தேவையில்லாத காரியங்களும், கேபிள் டிவியில வரக்கூடிய எல்லா கொண்டல் காற்றை நீ மேய்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால்தான் உன்னுடைய வாழ்க்கை வறண்ட வாழ்க்கையாக போய்கொண்டே இருக்கிறது. பைபிள் படிக்க வேண்டிய நேரம் பைபிளை படிங்க. பைபிள் ஸ்டடிக்கு வர வேண்டிய நேரம் திங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க.
ஜெப கூட்டத்துக்கு வாங்க. இரவு நேரம் ஜெபத்தில் இருக்க வேண்டியவர்கள் ரோட்ல சுத்தி தெரியாதீங்க. வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டு இருக்காதிருங்கள். கூட்டங்களை முக்கியப்படுத்துங்க. நீங்கள் பசும்புல் மேய்ச்சலுக்காக ஆசைப்படுறீங்களா? கொண்டல் காற்று மேயறதுக்காக விரும்புறீங்களா? எப்பிராயீம் பசும்புல் மேய்ச்சலில் பங்கடைந்தவன் இன்றைக்கு கொண்டல் காட்ட மேய போயிட்டான். அதனாலதான் வாழ்க்கையே சூன்யமா போயிட்டு இருக்குது. யுத்தத்துல, எதிர்ப்புல, பிரச்சனையில் அவனால நிக்க முடியல, ஓடிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள். ஆகவே எப்பிராயீம் என் தலையின் பலன், இன்றைக்கு அவனை குறித்து சந்தோஷப்பட வேண்டிய தேவனுடைய உள்ளம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவனும் நிக்க வேண்டிய இடத்துல நிக்க முடியாம ஓடிக்கொண்டிருக்கிறான். வாழ்க்கை தோல்வி. தேவனுக்கு முன்பாக தேவனோடு உள்ள அந்த காரியத்திலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு நஷ்டப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் உனக்கு இறங்குவேன், உனக்கு இறங்குவேன். என் உள்ளம் உன்னை குறித்து நினைத்து கொண்டே இருக்கிறது, இறங்குவேன். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நம்முடைய குற்றங்களை உணர்த்தி இருக்கிறார். அதே வேளையில கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு இறங்குவேன், நான் உனக்கு மன உருக்கத்தோடு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன். எந்த காரியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை எப்படிப்பட்ட தோல்விக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது? பொறாமை நம்மை விட்டு வெளியே போகட்டும், பெருமை நம்மை விட்டு அகன்று போகட்டும், விக்கிரகங்களோடு ஒட்டி இருக்கிற பொருளாசையான அனுபவங்கள் மாறட்டும், தகாத கற்பனைகள், பாரம்பரியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறது அல்லது தேவையில்லாத அந்த சிந்தனை, தேவையில்லாத கற்பனைகள் எல்லாம் வெளியே தள்ளுங்க. திருப்பி போடாத அப்பத்தை போல பிரைஸ் சொல்லாட் நீங்கள் இருக்கிறீர்களா? தோசைக்கல்லோட ஒட்டி போன தோசை எதுக்கு பிரயோஜனம்? அதை சுரண்டி தூக்கி வெளியே தான் போடுவார்கள். அப்படி நாம ஆயிடக்கூடாது. வேறுபாடற்ற வாழ்க்கை அது அது பிரயோஜனமற்ற வாழ்க்கை, கர்த்தர் அங்கீகரிக்காத வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுல வேறுபாடு, எதை விட்டு விலகணும்னு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறாரோ, பைபிள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தெளிவா எதை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை கண்டிப்பா நீங்க விட்டு விலகணும். அப்பதான் வாழ்க்கையிலே பரிசுத்தம், வாழ்க்கையிலே வளர்ச்சி. ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவன் என்று சொல்லிவிட்டார். புத்தி இல்லாதவன் பிரைஸ் சொல்லால் பேதையான புறாவை போல இருக்கிறானே. எங்க பறக்கணும்னு தெரியல, எங்க ஆகாரம் கிடைக்கணும்னு தெரியல அவனுக்கு. கொண்டல் காற்ற மேய்கிறான், காற்ற மேய்கிறான். பசும்புல் மேய்ச்சலில் நடத்துவேன் வா என்று கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.